பிரசன்டிங் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா டிஎன்பிசி டிஎன்டெட் பிஓக்கு மேக்ஸ்லேருந்து டெய்லி 3 சம்ஸில் சீரிஸ் 6 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து a பவர் m மல்டிப்ளை a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. ஓகேவா? ஸோ ரெண்டு பேஸ் சேமாக இருக்குது. அப்போ பவரை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணும்போது. இது a பவர் m பை a பவர் n. ஸோ டிவிஷனில் வரும்போது பவரை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபார்முலா a பவர் m மைனஸ் n. ஓகேவா? இது பவருக்கு பவர் வரும்போது அதாவது a பவர் m த ஹோல் பவர் n அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பவருக்கு பவரை நம்ம என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ a பவர் m n. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போது நம்ம ஈஸியாக இந்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஷின் நம்பர் 1 என்னன்னு பார்த்துக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 பவர் 5 டிவைடட் பை 3 பவர் 8 த ஹோல் பவர் 5 மல்டிப்ளை 3 பவர் மைனஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து அந்த டிவிஷன் லாவை வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கேயும் பேஸ் 3 இருக்குது, இங்கேயும் பேஸ் 3 இருக்குது. அப்போ பவரை நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ 3 பவர் 5 மைனஸ் 8 த ஹோல் பவர் 5. ஓகேவா? பவருக்கு பவர் கொடுத்துருக்காங்கல்ல, மல்டிப்ளை 3 பவர் மைனஸ் 5. ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், 3 பவர் 5லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு மைனஸ் 3 த ஹோல் பவர் 5 மல்டிப்ளை 3 பவர் மைனஸ் 5. ஓகேவா? தேர்ட் ஃபார்முலாவே இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், பவருக்கு பவர் வந்து போகிறோம், நம்ம என்ன பண்ணணும், அந்த பவரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இங்கே வந்து பவருக்கு பவர் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 பவர் 5 3s என்ன வருது, 15. 5 3s 15 மைனஸ் 15 மல்டிப்ளை 3 பவர் மைனஸ் 5. இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டுமே மல்டிப்ளை. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா இதெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ காமனாக நம்ம வந்து பேஸ் 1 எழுதிட்டு இங்கே வந்து பவரை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ மைனஸ் 15 மைனஸ் 5. ஸோ ரெண்டுமே மைனஸ் இருக்கனால நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிவிட்டு பெரியனுக்கு சைன் போகணும். அப்போ மைனஸ் 15 மைனஸ் 5 மைனஸ் 20. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 2 பாருங்கள். கொஷின் நம்ம இப்போ ரைட் பண்ணிக்கலாம். மைனஸ் 3 த ஹோல் பவர் 4 மல்டிப்ளை 5 பை 3 த ஹோல் பவர் 4. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் ரொம்ப ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் 3 த ஹோல் பவர் 4 கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளை இங்கே வந்து ஹோல் பவர் கொடுத்துருக்கனால இந்த 4 வந்து ரெண்டுக்குமே காமன். மேலே இருக்க நியூமரேட்டருக்கும் காமன், டினாமினேட்டருக்கும் காமன். ஸோ அப்போ இதை எப்படி நம்ம எழுதிக்கலாம், 5 பவர் 4 பை 3 பவர் 4 அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து பவரில் வந்து ஈவன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஈவன் நம்பர் வந்தாலே உள்ளே இருக்க டேர்ம் வந்து நமக்கு என்னதாயிரும், பாசிட்டிவாக மாறிடும், ப்ளஸ் டேர்மாக மாறிடும். ஓகேவா? அப்போ இங்கே வந்து மைனஸை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், ப்ளஸ்ஸாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ 3 பவர் 4 மல்டிப்ளை 5 பவர் 4 டிவைடட் பை 3 பவர் 4. இப்போ பாருங்கள், இங்கே இருக்க டினாமினேட்டரும் இங்கே இருக்க நியூமரேட்டரும் சேமாக கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 3 பவர் 4 3 பவர் 4. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 5 பவர் 4. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஈவன் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கனால உள்ளே இருக்கக்கூடிய சைன் வந்து நமக்கு பாசிட்டிவாக மாறிடும். ஓகேவா? நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறும். ஓகே, அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்க போகிற கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 3 இப்போ பார்க்கலாம். கொஸ்டின் வந்து நம்ம 1 டைம் ரைட் பண்ணிக்கலாம். minus 7 the whole power x plus 2 the whole power x plus 2 multiply minus 7 the whole power 5 equal to minus 7 the whole power 10. இதில் எக்ஸோட வேல்யூ என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லாத்துக்குமே ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுக்குமே என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் இல்லாமல் மைனஸ் 7 மைனஸ் 7 மைனஸ் 7 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ காமனாக வந்து இங்கே நம்ம மைனஸ் 7 எடுத்துக்கலாமா? மைனஸ் 7 த ஹோல் பவர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. பேஸ் ரெண்டு சேமாக இருந்தால் பவரை நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பவர் ரெண்டே ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும், x ப்ளஸ் 2 ப்ளஸ் 5 இருக்கும். இங்கே நமக்கு என்ன வரும், இப்போ நம்ம கொஷின் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம். ஃபைன் x ஸோ தட் மைனஸ் 7 த ஹோல் பவர் x ப்ளஸ் 2 மல்டிப்ளை மைனஸ் 7 த ஹோல் பவர் 5 ஈக்குவல் டு மைனஸ் 7 த ஹோல் பவர் 10. அந்த கொஸ்டின் ரைட் பண்ணிக்கலாம். மைனஸ் 7 த ஹோல் பவர் x ப்ளஸ் 2 multiply minus 7 the whole power 5 equal to minus 7 the whole power 10.
ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே பாருங்கள். இங்கே பேஸ் வந்து -7 -7 -7 கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ காமனாக நம்ம -7 எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து a⁴n × a⁴n இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ பவரை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கலாம். மல்டிப்ளையில் பவர் வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ஆட் பண்ணிக்கணும். பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கும்போது பவர் என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ எழுதியாச்சு. இந்த பக்கம் -7 த ஹோல் பவர் 10. அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம், -7 த ஹோல் பவர் எக்ஸு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 7 கிடைக்கும். இங்கே வந்து -7 த ஹோல் பவர் 10. ஸோ இங்கேயும் பேஸ் வந்து -7 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் -7. அப்போ பவரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பவர் என்ன கொடுத்துருக்காங்க, x + 7 = 10. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், இங்கே இருக்க 10 இங்கே இருக்க +7 இங்கே போகும்போது -7ஆக மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 3 கிடச்சிருக்கு. ஓகேவா. அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் எக்ஸ்ன்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.